இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 1.25 லட்சம் 2 லட்சம் வரை டீச்சர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அந்த அப்பாயின்மெண்ட்டில். அன்றைக்கி வாங்கும்போது சம்பளம் எத்தனை? 20,000க்கு உள்ள. வட்டிக்கு ஆகுமா? ஆகாது. இப்போ இலவசமாக கிடச்சா சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? வீட்டுக்கும் வார வாரம் சொந்த பைசையில் ஏறி வரலாம், சாப்பாடை பார்க்கலாம். இல்லைன்னா வட்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டில் லோன் எடுத்து லோன் அடைக்க முடியாமல் இஎம்ஐ கட்ட முடியாமல் இதான் அவன் தன் தன் சுய இச்சை நிமித்தம் சிக்குண்டு சிக்கலை சிக்குகிறான். அது மட்டுமில்லை, வேதத்தில் என்ன சொல்லுது? லஞ்சமே பாவம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினா அந்த குடும்பம் அவுட்டு. எவ்வளோ கோடீஸ்வரன் ஆனாலும் அந்த புள்ள ஓடி தான் போகும், அழிஞ்சு தான் போகும். ஏன்னா லஞ்சத்திலே சாப்பாடு, லஞ்சத்திலே வாழ்வு, லஞ்சத்திலே வீடு. இடிக்கப்படும், தேவன் இடிச்சிடுவார். ஹல்லேலூயா. ஒரு சும்மா கையை தட்டலாம். கிருபையில எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய மகிமையில எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அதன் தசம பாகம் ஒரு சட்டம். இந்த பூமியில் ஒரு மனிதன் வாழ வேண்டுமானால் நீ லஞ்சம் கொடுக்க போகிற, அது தசமத்தை கருத்து கொடு, உனக்கு இலவசமாக வேலை. ஒருத்திக்கு சொன்னது தமிழ்நாட்டுக்கே வேலை. ஒரு சும்மா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அடுத்து சாராய கடையில் சாராயம் விற்கிறவர்களுக்கே சம்பளம் வாங்கி கொடுத்த ஊழியம் தான். கையை தட்டுங்க. கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு பட்டி வரும், கரும்பத்தம்பட்டிக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஊர். ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவன், பூஜாரி, மணி அடிக்கிறவர். அனுதினம் மணி பரம்பரையாக அவங்களுடைய குடும்ப கோயில்களுக்கு பூஜை நடத்துகிறவர். அவர் பிள்ளைக்கு ஒரு கேன்சர் வியாதி வந்தது. சகல சொத்துக்களையும் அளித்தார்கள். எந்த மருத்துவமனையும் குணமாக்கவில்லை. கடைசியில் பெர்க்மான்ஸனுடைய ஒரு பாடலை அவங்க கேட்டு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. பெர்க்மான்ஸின் பாடலெல்லாம் உயிருள்ள பாடலாகும், சும்மா கபடி ஆட்டம் இல்லை. அதெல்லாம் சும்மா இருக்கும்போது கேளுங்க, அப்படியே உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து வல்லமை இறங்கும். அப்படி உயிருள்ள பாடல். அந்த பாடலை கேட்டு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற, ஆனாலும் இருக்கிறது சிஎம்சியில் வேலூரில். சின்ன குழந்தை, ஒரே குழந்தை. எங்கிட்ட வந்தாங்க ஃபோனில், கர்த்தருக்கு கொடு, கர்த்தர் குணமாக்குவார். குஷ்டகிட்ட சொன்ன மாதிரி தான். அது இப்போ ஒன்றுமே இல்லையே, எல்லாம் இழந்துட்டோமே. கர்த்தருக்கு கொடுக்குறல நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆனால் எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு வார்த்தையை எங்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாது. நீங்களாக இருந்தாலும் சரி தான், சொல்லக்கூடாது. நான் கர்த்தர் சொன்னால் மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். மாமிசத்தில் சொல்கிற பிச்சைக்காரன் இல்லை, நான் அப்படிப்பட்ட ஊழியக்காரனும் இல்லை. ஆவியானவர் சொன்னால் எந்த கொம்பனுக்கும் சொல்லுவேன். நீ நான் அடுத்த நிமிஷம் சாகராக இருந்தாலும் கர்த்தர் பொருத்தனை படி சொன்னால் நான் சொல்லுவேன், நான் யோசிக்க மாட்டேன். அங்கேருந்து அடி வந்தாலும் சரி, இடி வந்தாலும் சரி, ஐ டோன்ட் கேர், செய்வேன். சொன்னேன், ஒன்றும் இல்லைன்னு எங்கிட்ட மட்டும் சொல்லாத, நீ கொடுத்தா உன் பிள்ளை சுஸ்தம். அப்பொழுது பக்கத்தில் ஒரு ஊழியக்காரி இருக்கிறான், அறிமுகப்படுத்தின ஊழியக்காரி. அவங்கள்ட்ட தான் ஒன்றும் இல்லையே. ஏய், அவன் இந்த ஊழியத்தை ரட்சிப்படைந்தவ தான், நீ வாயை பற்றிட்டு போ. தேவனுக்கே நீ ஆலோசனை சொல்லுகிறாயா? ஒன்றும் இல்லைன்னு நீ என்கிட்ட அப்படி சொல்கிற. அவள் கழுத்தில் கிடக்கல தாலி, எத்தனை பவுன்? நான் பார்த்து சொல்கிறேன், 9 பவுன். அவள் கழுத்தில் எடுத்து பாரு, எத்தனை பவுன் பாரு. 9 பவுன் இல்லைன்னு என்ன கேளுன்னு. அவளையும் பார்க்கல, அவளை தாலிச்சேனையும் பார்க்கல, ஆனால் கிருபையில் கர்த்தர் பார்த்தார். இப்போ எப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியும்? அது மட்டும்தான் மிச்சம். போடு கர்த்தருக்கு உற்சாகமாக கையை தட்டுங்க. அவர் சொன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா பிள்ளையோட ஒரு தாலி பெருசா, நான் சொன்னேன், இதை தாலிச்சேனை விற்று புத்தகம் அடித்து ஜனங்களுக்கு வேலூர் மாவட்டத்துக்கெல்லாம் கொடு. ஒரு பிராமின் வகுப்பில் இருந்து வந்தவங்க விசுவசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். அது தாலியே தாரேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இங்கே வேண்டாம். இந்த சில ஊழியக்காரன் நகைகளை கேட்டு வாங்கி போடுவாங்க. நான் அதெல்லாம் தெரியாது, பணம் தான். புத்தகம் அடிக்கிற தாலி இல்லை, கேஷ் தான் வேணும். நீ விற்றுக்கோ, கொடுத்துரு கர்த்தருக்கு, கர்த்தர் விடுதலை தருவார். எந்த தைரியத்தில் சொல்ல முடியும்? ஒட்டுமொத்த உலக மருத்துவமனையை கைவிட்ட நிலை, எந்த வினாடியும் சாவர போது பிள்ளைக்கு, அந்த நேரத்தில் வாழ்வா
கர்த்தரை கொடு என்று சொல்லுகிற தீர்க்க தரிசன ஊழியம். உற்சாகமா ஊழியத்துக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்தது நான் சொன்னேன். அடுத்த 3வது நாள் உன் பிள்ளைய முகத்து முதல் சரீரம் முழுவதும் உன் மூக்கு வச்சு நல்லா முகர்ந்து பாரு. நல்ல எரித்ரோமைசின் ஸ்மெல்லு கேட்குமே. எரித்ரோமைசினுடைய மருந்தினுடைய ஸ்மெல் கேட்குமா பாருங்க. ஆமாம் கேட்குது. இனி கேட்காது. கையை தட்டி அவள் சொஸ்தம். ஹல்லேலூயா. அவர் காட், மை காட், ஒன் ஆஃப் தி கிரேட் ஜீசஸ். ஹல்லேலூயா. அவள் சொஸ்தம். ஹல்லேலூயா. நான் என் மனைவியும் பிற்காலத்தில் கடந்து போனோம். இப்போ வீட்டில் இருக்காங்க. ஆனால் ஒரு வீடு, அதாவது பக்கத்தில் வீடு வாடகை எடுத்துருக்காங்க. இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்களும் வேலூர் தானே? உங்கள் அக்கா தான் வேலூர் இல்லை? அக்காவா தங்கச்சியா? தங்கச்சி. நாங்கள் நடனமாடி எங்களை வரவேற்றார் இந்த குழந்தை. அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டி அல்லேலூயா. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. அப்படி பாடி துதித்த பிள்ளை 2 பாடலை பாடி எங்களை வரவேற்றார்கள். தேவன் ஒரு நாடியில் ஒரே சொஸ்தத்தை கொடுக்க வல்லவர். அவர் சர்வ வல்லவர். விடுதலை பெற்றாச்சு. இப்போ சொல்கிறான், புருஷன் கேட்குறான், அவன் என்ன வேலை செய்யணும்னு தெரியாது. ஐயா நான் சாராய கடையில் வேலை பார்க்குறேன். கிறிஸ்தவர்களுக்கு சாராயம் ஆகாதில்ல, ஆனால் பிராண்டி ஷாப்பில் வேலை பார்க்குறேன். வேறு வழி இல்லை. அங்கே கப்பு தண்ணி விற்கிற வேலை, கப்பு தண்ணி விற்கிற வேலை. ஆனால் சம்பளம் கிடையாது, டிப்ஸு தான் கிடைக்கும். நான் வேலையை ரிசைன் பண்ணட்டா? இப்போ நான் கேட்டேன், இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணி நீ எங்கே போக போகிற? அப்புறம் பிள்ளைக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன்? இருந்த தாளிச்சுன்னா ஆர்டர் கொடுத்தாச்சு. இனி என்ன பண்ண போகிற? நீ வேலையை விட்டுறாத. கர்த்தர் சாராய கடை வேலையே கவர்மெண்ட் வேலையாக ஆசீர்வதிக்க போகிறார். அப்படியே சாராயக்காரில் விற்கிறவங்களை எல்லாருக்கும் அரசு சம்பளத்தை கொடுத்த ஊழியந்தான் இந்த ஊழியம். செஞ்சது அரசார்களா? அரசு கட்டளை போட்டது தேவன், தீர்க்கதரிசனம் உரைத்தது நான். உற்சாகமா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். அல்லேலூயா. அவர் காக்கிற தெய்வம், உயிர் கொடுக்கிற தெய்வன், விசுவாசம் உள்ளவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். இந்த விசுவாசம் உள்ளவர் தான் அந்த காணிக்கையை செலுத்துவாங்க. அதுதான் பாயிண்ட். தாலியாகட்டும், வீடாகட்டும், கூடாகட்டும், வீடாகட்டும், விசுவாசம் உண்டுன்னு என்ன செய்வாங்க? கர்த்தருக்கு செய்கிறதுக்கு யோசிக்க மாட்டாங்க, இழப்பை பற்றி யோசிக்க மாட்டாங்க. விசுவாசம் இல்லாதவர்கள் ஆராய்ந்து பார்ப்பார்கள். இல்லையா? ஸ்டீவன் பிரதர் கொஞ்சம் எழும்புங்க. வேலூர் ஸ்டீவன், நேற்று தசமோகம் காணிக்கையை கவருக்குள்ளே வச்சு கவருக்கு மேலே என்ன எழுதியிருந்தீங்க? ஸ்டீவன் வேலூர். அது பரவாயில்ல, ஸ்டீவன் வேலூர் பரவாயில்ல. அந்த எமௌண்ட்டை ஏன் எழுதி வச்சிங்க? எழுதின எமௌண்ட் எல்லாம் சொல்லுங்கள். அதில் எழுதி வச்சுருந்த எமௌண்ட்டை சொல்லுங்கள் பிரதர். 5755. கர்த்தர் கொடுக்கறது நான் அறியக்கூடாது. நீங்கள் ஸ்டீவனுடைய காணிக்கைன்னு மட்டும் இருந்தால் போதும். இந்த எமௌண்ட்டு ஃபிகர்லாம் எழுதி வைக்கக்கூடாது. புரியுதா? இனிமேல் அப்படி எழுதாதீங்க, உட்காருங்க. ஏன்னா கவரில் கை வச்சாலே அதில் 5756 ரூபா இருக்குதுன்னு ஆண்டவர் எனக்கு சொல்லுவார். அதில் 1 ரூபா குறைஞ்சாலும் ஸ்டீவன் குறைச்சி வச்சாருன்னு எனக்கு தெரியும், கூட்டி வச்சாலும் அது எனக்கு தெரியும். புரியுதா? அதனால் காணிக்க
இவ்வளோ ரூபா தான் காணிக்க கொடுத்தேன்னு பாஸ்டர் அறியட்டும்னு எழுத வேண்டாம். கொடுப்பது கர்த்தருக்கு, ஜேபிஆருக்கல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் கொடுக்கறதா ஊழியத்தை பயன்படுத்துவோம், அவ்வளோதான். அதனால் யார், ஆனால் அதே மாதிரி வேறையும் சில கவர்கள் எல்லாம் வர்றோம், நான் கை வைப்பேன், ஏமாற்றிக்கிட்டாங்கன்னே ஆண்டவர் சொல்லுவார். எவ்வளவோ கொடுத்தேன், சிறுக விதைச்சிருக்காங்க, ஆகவே சிறுக தான் இருப்பாங்கன்னு சொல்லுவார். அதுக்காக நீ ஏன் சிறுக வச்சிருக்கேன்னு இல்லட்டு நான் இது வரைக்கும் ஃபோன் போட்டு கேட்டது கிடையாது. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அதை உங்களுடைய மந்த புத்தி. கணக்கு பார்த்து கரெக்டாக கொடுத்தா கணக்கு பார்த்து கரெக்டாக ஆசீர்வதிப்பார். கணக்கு பார்த்து கரெக்டாக கொடுத்தா கணக்கு பார்த்து கரெக்டாக ஆசீர்வதிப்பார். அதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆகவே என்னை போத்தியப்படுத்துறதுக்கு எந்த காணிக்கையும் செலுத்தக்கூடாது, கர்த்தர் மட்டும்தான் அதை அறிய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சேர்ந்தாலோ அத்தனையோ தங்க பலன் தருவார். ஹல்லேலூயா. மேலும் ஒரு சிலர் இது தசமபாகன்னு கையில் செருகிடுவாங்க, கையில் செருகிடுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. காணிக்கை கொடுக்கும்போது எந்த வார்த்தையும் பேசாதீங்க. இது தசமபாகம், இது பொறுத்தனை, எதுவுமே சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் அவங்களுடைய முகவரி வேணால் வச்சுக்கிடலாம், அவங்க விருப்பத்துக்கு, எனக்கு இல்லை. என்னை பொறுத்தவரை எல்லாம் ஒன்று தான். ஆகவே இந்த தசமபாகம் பொருத்தனைன்னு தனித்தனியாக பிரித்து என் கையில் ஒப்படைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் கொடுப்பது கர்த்தருக்கு, வாங்கிறதா நான், ஆனால் வாங்கி கிரியை செய்கிறது அவர். ஹல்லேலூயா. ஆகவே அந்த டிஃப்ரெண்ட்டு எனக்கு தெரியக்கூடாது. ஏன்னு சொன்னால், ஒருவேளை நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டை தசமபாகம் தந்தால் என்னுடைய இருதயம் கொஞ்சம் மகிழும் இல்லையா? என்ன சிஸ்டர், ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு தந்தால் தசமபாகம்னு ஆஹா சூப்பராக பெரிய அமௌண்ட்டாக இருக்குன்னு நினைப்பேன். அதே போல் பக்கத்தில் ஒரு சகோதரி, அவளுக்கு தேவன் கொஞ்சம் தான் ஆசீர்வதிச்சிருப்பார். அப்போ ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் தசமபாகம்னு வச்சு அவங்களும் தசமபாகம்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு 2 பேரும் முகம் மாறுபடும்ல. என்னுடைய சுபாவம், இவன் நிறைய கொடுத்தா குறைச்சி கொடுத்தா. கர்த்தருடைய சமூகத்தில் நிறைய வந்தாலும் தசமபாகம் தான், குறைவாக வந்தாலும் தசமபாகம் தான், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் 2 பேருக்க முகத்தையும் நான் வேறுபட்டு பார்க்கிற அளவிற்கு என் கையில் கொண்டு திணிக்கக்கூடாது. கொடுங்க, அது ஆண்டவருக்கு தெரியும் எது தசமபாகம், எது பொருத்தனை, எது காணிக்கன்னு. ஜெப காணிக்க தரணுமா, நான் ஜெபம் பண்ணுறேன், என்ன காணிக்க தரணுமா என் கையில் கொண்டு கொடுத்துடுங்க, அது எனக்குரிய கூலி. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. 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 ஆகவே காணிக்கைகள் கொடுக்கிற விதமும் வேறுபட வேண்டும். ஆனால் கொடுப்பது அவருக்கென்று ஒரு மனம் வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஒரு மனம் உள்ளவர்கள் மட்டும் கொடுங்க. இந்த இருமனம் உள்ளவர்கள்லாம் இங்கே காணிக்கையை கொண்டு வராதீங்க. வேண்டாம் அவர் போட, கொடுக்கணுமா கொடுக்கண்டாமா, இந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்கள் காணிக்கைகளை கொண்டு தரவே தராதிங்க. குறிப்பாக ஜீவோலிக்கு தரவே கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கீகரிக்க போகிறதில்ல. ஆண்டு கொடுக்கிற மனதுள்ளவன் மட்டும் கொடுங்க, எவ்வளோவானு கொடுங்க. ஹல்லேலூயா. இவ்வளோ தான் கொடுக்கணும் மனசில் நினச்சிங்களோ அவ்வளோ கொடுங்க, அது 1 ரூபாயாக இருந்தாலும் ஓகே. ஹல்லேலூயா. அது பரலோகத்தில் 1 கோடியா ஆண்டவர் மாற்றி காட்டுவார். ஹல்லேலூயா. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லி ஹல்லேலூயா. யோபு 14ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிப்போம். யோபு 14 15 முதல் 21. என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன். உமது கைகளின் கிரியைகளின் மேல் விருப்பம் வைப்பீராக. இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர், என் பாவத்தின் மேல் அல்லவோ கவனமாய் இருக்கிறீர். என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. என் அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தீர். மலை முதலாய் விழுந்து கரைந்து போம், கண்மலை தன் இடத்தை விட்டு பெயர்ந்து போம். தண்ணீர் கற்களை குடையும், ஜல பிரவாகம் பூமியின் தூளில் முளைத்ததை மூடும். அப்படியே மனுஷன் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அடிக்கிறீர். நீர் என்றைக்கும் அவனை பலனாய் நெருக்குகிறதுனால்
அவன் போய்விடுகிறான். அவன் முக ரூபத்தை மாறப்பண்ணி அவனை அனுப்பி விடுகிறேன். அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான். அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களை கவனியான். அல்லேலூயா. நீ முதல் வசனத்தை வாசி. என்னை கூப்பிடும், என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன். அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன். உத்தரவுனா பதில். அல்லேலூயா. அது விளவங்கொடு தமிழ். உத்தரவுனா என்ன அர்த்தம்? ஆன்சர், பதில் அளிப்பேன். 2, உமது கைகளின் கிரியையின் மேல் விருப்பம் வைப்பீராக. உமது கைகளின் கிரிகளின் மேல் உம்முடைய விருப்பம் வெளிப்படட்டும். நெக்ஸ்ட், இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறேன். இப்பொழுது கூட என்